முத்தமிழரின் கலைஞர் வள்ளுவர் கோட்டத்தை தட்டி எழுப்பதற்கு சிந்தனை பொறை எந்த மாநிலத்தில் உருவாயிற்று என்றால் அது பஞ்சாப் மாநிலத்தில் உருவாயிற்று. அவர் பஞ்சாப் மாநிலத்திலிருந்து முதல்வராக பொறுப்பெடுத்தவுடன் 1971 பஞ்சாபுக்கு ஏன் செல்கிறார் என்றால் நவீன தன்மையில் தமிழ் விவசாயத்தை பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நினைப்போடு பஞ்சாபில் இருக்கும் வேளாண் பல்கலைக்கழகம் போல் தமிழ்நாட்டில் ஒரு வேளாண் பல்கலைக்கழகம் உருவெடுக்க வேண்டும் என்ற சிந்தனை பொறிதான் கோயம்புத்தூரில் வேளாண் பல்கலைக்கழகம். அப்போது சீக்கியர்களோட புனித கோயிலுக்கு முத்தமிழர் கலைஞர் செல்கிறார். அந்த சீக்கியர்களோட முத்தமிழ் கலைஞர் செல்லும் போது குருநானக்கின் படிப்பை பார்க்கிறார், வழிபாட்டை பார்க்கிறார். அங்க மனு தர்மம் கிடையாது, மனு சாஸ்திரம் கிடையாது, அங்க ஒரு சமத்துவ நெறி இருக்கிறது. புனித கோயிலுக்கு மைய பகுதிக்கு செல்கிறார். அந்த மைய பகுதியில் பேசலாம். மைய பகுதியில் வள்ளுவர் பத்தி பேசுறேன் கேளுங்க. பேசா தத்துவங்களை சொல்றாங்க, வள்ளுவரை பற்றி சொல்றாங்க, அது தவறு இல்ல. கேளுங்க, நல்ல விஷயம் தானே. கேள்விக்கு வாங்க. இன்னொரு கேள்வி இருக்கு. இன்னொரு கேள்வி. அட நீங்க என்னைய பார்த்து பேசுங்க டாக்டர். கேள்விக்கு வாங்க. இன்னொரு கேள்விக்கு அந்த மைய பகுதியில் அந்த வள்ளுவருக்கு வாங்க. அந்த மைய பகுதியில் வள்ளுவர் கோட்டத்தை அமைக்க முடிவெடுத்து இன்று 1000 விளக்கு தொகுதியில் குப்பை கடமாக இருந்த பகுதியை வள்ளுவர் கோட்டத்தை தட்டெழுப்பிய முத்தமிழர் கலைஞர் அதில் ஒரு சிறப்பு அம்சம் என்றால் மேல் தட்டத்தில் கருவறை போல் ஒரு அமைப்பை உருவாக்கி கணபதி சபதி உருவாக்கிய சிலையை கருவறை போல் உருவாக்கி அந்த கருவறையில் அனைவரும் செல்லலாம் என்று அகம வகுதியில் அகற்றிய வள்ளுவர் கோட்டம் தான் கலைஞரோட சிந்தனை. அதில் ஐயா சொல்வது போல், மாண்புமிகு அமைச்சர் சொல்வது போல், அந்த வள்ளுவர் கோட்டத்தில் சர்வதேச செயலை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, தமிழ்நாட்டினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள், பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டினுடைய சிற்பி கலைஞர் என்பதற்கு பல்வேறு அடையாளங்கள் எல்லாம் இங்கே பட்டியலிட்டு காட்டினார்கள். இப்பொழுது கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதை முதலமைச்சருடன் கலந்து பேசி வருங்காலங்களிலே அது கொண்டு வருவதற்கு அந்த அரசு முயற்சி எடுக்கும். சட்ட போராட்டம் கொண்டு வென்றெடுத்து கழகத்தினரை வழிநடத்தி தன் ஆசிரியரான அறிஞர் அண்ணாவுக்கு அருகில் இடத்தை வாங்கி கொடுத்தவர் நம் தமிழ்நாட்டு முதல்வர். கலைஞரோட நினைவு சின்னம் சமூக நீதி சின்னம், கலைஞரோட நினைவு சின்னம் மாநில உரிமைகள் சின்னம், கலைஞரோட நினைவு சின்னம் மத சார்பின்மை சின்னம். அந்த நினைவிடம் எப்போது திறக்கப்படும் என்று தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தலைவர் கலைஞருடைய நினைவகம் முழுமையடைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, தலைவருடைய நினைவு மன்றம் மட்டுமல்ல, தலைவரை உருவாக்கிய நம்முடைய தாய் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவகமும் புதுப்பிக்கப்பட்டு அது புனரமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக அண்ணாவினுடைய நினைவகமும் தலைவர் கலைஞருடைய நினைவகமும் புதுப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்ணாவினுடைய நினைவகமும் வருகிற 26ஆம் தேதி மாலை 7 மணிக்கு அது திறந்து வைக்கப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.